அந்த நாட்டு படம் வந்து நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது நான் டைரக்டராக வரும்போது கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் டைரக்டர் படம் பண்ணணும்னு வந்தாங்க. எங்கள் டைரக்டர் சூழ்நிலை எனக்கு தெரியும், இப்போதைக்கு முடியாதுங்க. நான் டைரக்டராக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம் வரதுனால உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் வருவேன் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் இவங்க சொன்னீங்க அப்படின்னாரு, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆர்டரில் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூஜை போடலான்னு சொல்லும்போது நடுவில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். அது ஒரே பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை வந்துட்டு எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லைங்க, நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன், அது சரியாக வராது, இவங்களுக்கு அப்புறம் வேணா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இல்லை ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட்டு அப்படின்னு நான் நினைச்சே பார்க்காத அளவுக்கு அந்த நேரத்துலேயே நான் ஒரு வருஷத்துக்குனாலே அந்த மாதிரி பேமெண்ட்னாரு. சாரிங்க நான் சொல்லிட்டேன், அதனால கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். என்னென்ன சொன்ன வார்த்தை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அடுத்த நாள் வந்து 2 நாள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாரு. 3ஆவது நாள் வந்தோடனே அதுக்கப்புறம் நாச்சிக்கும் ஜெயராமையரே வந்து, சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த படம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணுங்க, எங்களை அடுத்தது வேண்டாம், அந்த படம் பண்ணிவிட்டு எங்களுக்கு பண்ணுங்க. இல்லைங்க, உங்களுக்கு தான் நான் வார்த்தை கொடுத்தேன், அதுதானே எல்லாம் கரெக்டுங்க. ஆனால் அம்மா அவங்க கூப்பிட்டாங்க, நீங்கள் என்ன பெருசாக அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் பாருங்கள் எங்களுக்கு வாடகை வீட்டுக்கிறோம், இப்போ இந்த பேமெண்ட் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து சொந்த வீடே வாங்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் நாச்சி ஜெயராமையில் வந்து என்கிட்ட வந்து, இல்லை சார் நீங்கள் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் டிஆர் அவர்கள் சொன்னது, அது வார்த்தை கொடுக்கறது பெருசு இல்லை, நம்ம அதை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட நம்மளையும் மீறி சில சூழல்கள் வந்து வரும்போது அது தவிர்க்க முடியாததா வந்து மாட்டேங்குது. இதே மாதிரி ஏவிஎம்லையும் வந்து எனக்கு இங்கே ராஜேஷ் இதில் நடக்கிறதுனால சொல்கிறாங்க. ஏவிஎம்ல வந்து முந்தான முடிச்ச படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் 2வது படமெல்லாம் வந்து கங்கை அமரன் செஞ்சாரு. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இளையராஜா அப்படின்னு போனதுனால கங்கை அமரன் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தார். நான் என்னென்ன முதல் 2 படம் நான் தானே இருந்தேன், என்னென்ன விட்டீங்களே அப்படின்னாரு. இல்லை ஒரு பெரிய படம் வரும்போது உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்கிட்ட சொன்னேன், எதுவும் வெயிட் பண்ண அமர்னேன். அப்போ ஏவிஎம் கமிட் ஆன உடனே அமர் நீ தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் சரவணன் சார், பாலசுப்ரமணியன் சார் இவங்களெல்லாம் உட்கார வச்சு, குமர சார்லாம் உட்கார வச்சு கதையை சொன்னேன். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க 3 பேர் தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து, சார் தப்பாக நினைச்சாங்க, பிரமாதமாக இருக்குது, ஒரு கிராம கதை, அதனால இளையராஜா மியூசிக்காக ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் மன்னிச்சுவோங்க, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் அமர்கிட்டேன், அதனால் சரியா வராது. இல்லை சார், படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா அது கன்ஃபார்மாக சாங்ஸ் தான் பேய் ஹிட் ஆகிடும், படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருக்கணும். இதுக்கெல்லாங்க அமர வச்சு நான் முயற்சி பண்ணுறேன், நல்ல பாட்டாவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னா, இல்லை சார் நல்லா யோசிச்சிங்கன்னா, நான் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் சாரி அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா அமர் வந்தார், அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. ஒன்றும் பார்க்கணுங்கிறது என்னைக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் அமர் மியூசிக் பண்ணுற. இல்லைண்ணே, அது சம்மந்தமாக தான் பிரச்சனை. என்னென்ன இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனேன், எனக்கு அப்புறமா பார்த்துக்கிறேன், இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனாரு முந்தான. இல்லை மாதிரி என்ன ஆச்சு என்னென்ன இல்லைண்ணே, அது சரவணன் அவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு 2 படம் கொடுக்குறேன், இந்த ஒரு படம் ராஜாவுக்காக விட்டு கொடு, ஏன்னா எங்கள் கதை வந்து அவ்வளோ குறிச்சு போச்சு கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு 2 படம் அப்படிங்கிறத விட அவங்க இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்டு அவங்க 3 பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்க படம் கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்க இவ்வளோ தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் நீங்கள் அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ கொடுத்த வார்த்தைக்கு வந்து இப்படி போயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி என்னன்னா, இளையராஜா ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மியூசிக் பண்ணுறது. என்னன்னா, இல்லை நீ என்ன முதல்ல புக் பண்ணல, நீங்கள் அமர் தானே புக் பண்ணீங்க, அதனால அமர்கிட்டே போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எதோ பேசி அவரை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து மியூசிக் பண்ணார். அந்த மாதிரி வார்த்தை கொடுக்குற விஷயங்களில் வந்து அவர் டிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்புறம் தான் நான் ஆமாம் கரெக்ட் தான், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லணும் ஒழிய கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொன்னோம்னா இப்படி ஏதாவது ஒரு இடைஞ்சல் போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் தான் அவருக்கு அடிக்கடி பேச முடியல. கொஞ்ச நாள் அப்பப்போ தான் மீட் பண்ணி பேசுவோம். ஆனால் பேசும்போதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் இப்போ நினைச்சாலும் எனக்கு என்ன ஒரே ஒரு இது ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, அது ஜோக்காக எடுத்துட்டான், கவிதையாகவும் எடுத்துட்டான். ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணு, பார்த்து மெல்ல நிதானமாக ஓடுப்பா, அடிக்கடி பற்றாத அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து டிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எதா இருந்தாலும் பார்த்து நிதானமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒழியா அவர்கிட்ட வேற மாதிரி எதுவுமே நான் பார்த்ததில்லை. எப்பவுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி தான். இது வந்து கமல் முதற்கொண்டு எல்லாருமே பேசும்போது தெரிந்து போனாங்க. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு பிடித்த எனக்கு ஒரு சமாச்சாரம், அதையும் முன்னால் பேசும்போது கமல் அவர்கள் சொன்னார். என்னன்னா, நம்ம புன்னகை அரசு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கே விஜயம்மா தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எப்பவுமே புன்னகை அரசனாக தான் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு டிஆர் அவர்கள் எப்போ சந்தித்தாலும் அவர் சந்தோஷமா, அவர் ஒரு உண்மையான ஒரு மலர்ந்த புன்னகையோடு இருப்பார். என்னை பற்றி தானவோட எனக்கு பேசிட்டு போது சொன்னார், சார் நான் நீங்களும் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், உங்கள் டைரக்டர் பேர் சொல்லி அவருக்கு ஒரு பையன் இருப்பாங்க, மரத்தடிக்க கூட உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டே இருப்போம், நம்ம அவனை விடாத போய் குடி அப்படின்னு அப்பவே உங்களை பற்றி தான் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னை பற்றி என் திறமைகளை பற்றியெல்லாம் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர். ஸோ அவர் வந்து சினிமா உலகத்துக்காக எவ்வளவோ சேவைகள் செஞ்சிருக்காரு. அதற்கு இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.